ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பைபிள்ல நடந்த 2 இன்சிடென்ட்ஸை கம்பேர் பண்ணி சில விஷயம் லேர்ன் பண்ண போறோம். ஒன்னு பாபேல் கோபுரம் கட்டின இன்சிடென்ட், இன்னொன்னு நெஹேமியா கட்டின எருசலேம் அலங்கம். நோவா வாழ்ந்தப்போ பாவம் அதிகமா ஆனனால நம்ம மொத்த உலகத்தையும் தேவன் அழிச்சாரு. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லா ஒரே மொழி இருந்துச்சு. எல்லாரும் ஒரு நல்ல சமபூமியில செட்டில் ஆனாங்க. அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே சாதகமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நெஹேமியாவை பார்த்தோம்னா, நெஹேமியா கிட்ட அவனோட சகோதரனும் இன்னும் கொஞ்சம் பேரும் அவனை பார்க்க வந்தாங்க. அவங்க கிட்ட எருசலேம் பத்தி நெஹேமியா கேக்குறப்போ சூழ்நிலை எல்லாமே தப்பா இருக்கு. எருசலேம் அலங்கம் இடிஞ்சு போயிருந்துச்சு. இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. 2 இன்சிடென்ட்லயும் ஒரே டெசிஷன் எடுக்கறாங்க. நெஹேமியா எருசலேம் அலங்கம் கட்டணும்னு யோசிக்கிறான். அந்த நோவா காலத்துக்கு அப்புறம் இருந்த மக்கள் பெரிய கோபுரம் ஒன்னு கட்டணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா 2 இன்சிடென்ட்லயும் அவங்க நோக்கம் வேற வேற இடத்துல இருந்துச்சு. நோவா காலத்துக்கு அப்புறம் இருந்த மக்கள் பெருமைக்காக இத பண்ண ஸ்டார்ட் பண்ணி சூழ்நிலைய பார்த்து எல்லாமே சாதகமா இருக்கிறப்போ அவங்களோட சுயபலன் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க. வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவங்க தேவனை மறந்துட்டாங்க. சூழ்நிலை எல்லாம் ப்ராப்பரா இருந்த உடனே ஆண்டவர் ஞாபகமே இல்ல. அவங்களுக்கு பேரு புகழ் வேணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சைடு நெஹேமியாவை பார்த்தோம்னா, சூழ்நிலை எல்லாம் தப்பா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர்கிட்ட போய் அழுகுறான், கெஞ்சி ப்ரே பண்றான் சூழ்நிலை மாறணும்னு. ஆண்டவர் சூழ்நிலையை எல்லாம் மாத்துறாரு. அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட போய் பேசுறான். நெஹேமியாவோட நோக்கம் பாருங்க. நெஹேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாருங்க, நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்றான். சொந்த பெருமைக்காக கட்டணும்னு நெஹேமியா நினைக்கல. தேவன் தெரிஞ்சு கொண்ட ஜனங்கள் இப்போ சிறுமைப்பட்டு இருக்கோம், அது மாறணும், அதுக்கு நம்ம தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு பேசுறான். 2வது விஷயம், இந்த 2 இன்சிடென்ட்லயும் அவங்க நம்பிக்கை வேற வேற இடத்துல இருந்துச்சு. நோவா காலத்துக்கு அப்புறம் இருந்த மக்கள் பெருமைக்காக இத பண்ண ஸ்டார்ட் பண்ணி சூழ்நிலைய பார்த்து எல்லாமே சாதகமா இருக்கிறப்போ அவங்களோட சுயபலன் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க. வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். சூழ்நிலை சாதகமா இருந்தனால நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி சுயபலன் மேல நம்பிக்கை போயிடுச்சு. ஆண்டவரை மறந்துட்டாங்க. ஆனா நெஹேமியாவை பார்த்தோம்னா, சூழ்நிலை மாறணும்னு ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரும் எழுந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நாங்க பண்ணிருவோம், எங்களால முடியும்னு நினைக்கல. நெஹேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நெஹேமியா சொல்றாரு, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நெஹேமியா சூழ்நிலைய பார்க்கவே இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்தே அவனோட நம்பிக்கை ஆண்டவர் மேல தான் இருந்துச்சு. இப்போ நோக்கமும் நம்பிக்கையும் வேற வேற இடத்துல இருந்தனால என்ன ஆச்சுன்னு பாருங்க. நெஹேமியாவும் இஸ்ரேல் மக்களும் சேர்ந்து எருசலேம் அலங்கத்தை 52 நாள்ல கட்டி முடிச்சிட்டாங்க. வசனம் சொல்லுது, நெஹேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஆனா பாபேல் கோபுரம் என்னாச்சுன்னு பாருங்க. அவங்க பெருமைப்பட்டு சுயபலன் மேல நம்பிக்கை வச்சு சூழ்நிலைய பார்த்துட்டு ஆண்டவரை மறந்தனால, வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். அவங்க பேசின லாங்குவேஜையும் ஆண்டவர் தாறுமாறு ஆக்கினாருன்னு வசனம் சொல்லுது. நம்ம இதிலிருந்து நிறைய கட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், சூழ்நிலை மேல நம்பிக்கை வைக்காம ஏசப்பா மேல நம்பிக்கை வைக்கணும். நெஹேமியாவை பாருங்க, அலங்கம் இடிஞ்சப்போ அழுது ப்ரே பண்ணா. சூழ்நிலை சரியானப்பவும் பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்னு ஆண்டவர் மேலதான் நம்பிக்கையாயிருந்தான். சூழ்நிலைகள் மாறும், ஆனா நம்ம நம்பிக்கை ஏசப்பா மேல இருக்கணும். சூழ்நிலை நல்லா இருந்தா அவரை துதிச்சு விசுவாசத்துல பலப்படணும். சூழ்நிலை நமக்கு எதிரா இருந்தா ஏசப்பா கிட்ட அழுது ப்ரே பண்ணி சரி பண்ண கேட்கணும். செகண்ட், நமக்கு பெருமை வரவே கூடாது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்னு வசனம் சொல்லுது. நமக்கு எகெயின்ஸ்டா தேவன் இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நமக்குள்ள தாழ்மை எப்பவும் இருக்கணும். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்னு வசனம் சொல்லுது. சோ நம்ம எப்பவும் ஏசப்பா மேல நம்பிக்கை விசுவாசம் வச்சு தாழ்மையா இருந்தோம்னா ஏசப்பா அதிகமா கிருபை கொடுத்து நம்மள டெய்லி வழி நடத்துவாங்க. இந்த 2 இன்சிடென்ட்ஸை ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலையும் நெஹேமியாலையும் படிக்கலாம். டைம் கிடைக்கிறப்போ தியானிச்சு பாருங்க. ஏசப்பா உங்க கூட இருந்து வழி நடத்துவாங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க and subscribe for more such videos. Thanks for watching.